இவர் பேர் செந்தில், வயசு 30 இவருக்கு வந்து கையில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். எலும்பே 2 துண்டாக உடஞ்சிருக்கு. ஒரு மாதமாக இவர் வந்து அங்கே போய் இங்கே போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஸ்கூல்லாம் லீவ் போட்டு இவரை பார்த்துட்ருக்கேன். இவர் வந்து அனாதை. இவருக்கு வந்து காப்பீடு திட்டம் ஃபஸ்ட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் கேட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் போட்டாங்க. ரொம்ப லேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து காப்பீடு திட்டம் கேட்குறாங்க. இவருக்கு ஆதார் கார்டு எதுவுமே இல்லை. ஆப்ரேஷன் பண்ணாமல் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அழுகுறாரு. இது ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ காப்பீடு திட்டம் இருந்தால் தான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்களா? ஆமாம். ஏன் அப்படியே பண்ண மாட்டாங்களாம்மா? ஆமாம், பெட்டில் இப்போ அனாதையாக இருக்கிறவங்க எப்படி பண்ணுவாங்களா? தெரியலையே. அனாதையாக இருக்கிறவங்க கை உடஞ்சி கால் உடஞ்சி அப்படியே கிடக்க வேண்டியது தானே? காப்பீடு திட்டம் இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இல்லைன்னா நடக்காதாம்மா? இது என்ன எந்த ஹாஸ்பிட்டல் இது? முண்டியப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் அண்டு மெடிக்கல் காலேஜ்.